ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறதே நம்மளுடைய வேலைகளை ஈஸியாக செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம விவோ மொபைலில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இன்னும் நம்ம வேலைகளை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு ஈஸி டச்னு ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஈஸி டச்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் விவோ மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ஷார்ட்கட்ஸ் அண்ட் அக்சசபிலிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஈஸி டச்சை கிளிக் பண்ணிக்கங்க. ஈஸி டச் ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. இதோட ஃபியூச்சர் என்னன்னா, ஆன் பண்ண உடனே பாட்டம்ல உங்க ஹோம் ஸ்கிரீன்ல ஒரு சர்க்கிள் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன்ஷாட்டு, கால்குலேட்டர், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், ஃப்ளாஷ் லைட்டு, சர்ச்சு, அதே மாதிரி அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா வாட்ஸ்அப்பு, மெசேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இது எதுக்குன்னா, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸும் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் இந்த ஒரே இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் உங்கள் மொபைலில் நீங்கள் ஸ்வைப் பண்ணி தேடி நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக, இல்லை ஸ்வைப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஈஸி டச் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான அப்ளிகேஷன்ஸ் இங்கிருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம், தேவையான டூல்ஸையும் இங்கிருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு தேவையான டூல்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது மட்டும் கிடையாது, நம்ம இப்போ டிஸ்பிளே ஆகிற இந்த சர்க்கிளுக்கு பதிலாக நிறைய ஸ்கின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்கின்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சேம் ஈஸி டச்சுக்குள்ளே போய்க்குவோம். ஈஸி டச் எனேபிள் பண்ணினதுக்கு கீழே பர்சனலைஸ்டு ஸ்கின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்குது. இதில் எது வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அப்ளையை கிளிக் பண்ணிக்கங்க. உடனே பாட்டம்னா அந்த சர்க்கிளுக்கு பதிலாக வேறு மாறிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸையும் அண்ட் டூல்ஸையும் செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சேம் ஈஸி டச்சுக்குள்ளே கஸ்டமைஸ்டு மெனுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இதுக்குள்ள அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை ஆட் பண்ண சொல்லுது. கிளிக் டு ஆடுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஆட் பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்வைப் பண்ணி நம்ம தேடி அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கேயே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான டூல்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணிக்கிறதுங்கிறத பார்ப்போம். சேம் கிளிக் டு ஆடை கிளிக் பண்ணி எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம செலக்ட் பண்ண எல்லா டூல்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஈஸி டச்சில் இன்னும் நம்ம வேலைகளை ஈஸியாக செய்கிறதுக்காக, ஸோ எந்த டூல்ஸ் நீங்கள் மேல் டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பேனலில் போய் நீங்கள் அந்த டூல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு 4-5 ஸ்க்ரீன் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஸ்வைப் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஈஸி டச் அப்படிங்கிற சின்ன ஸ்க்ரீனுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் டூல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக ஒரே இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேலைகளை ஈஸியாக முடிச்சுக்க முடியும். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க, தேவைப்படுற சமயத்தில் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.